பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு. பாஜகக்காரங்க கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த அளவுக்கு வீழ்ச்சி வரும்னு அவங்களே எதிர்பார்க்கல. எனக்கு எக்ஸிட் போல் வந்து கூட ஒரு நம்பிக்கை கொடுத்தது அவங்களுக்கு, 70-80 அந்த அளவுக்கு வரும் அப்படின்லாம். ஆனால் பாஜகவுக்கு எக்ஸிட் போலில் தெரிவித்ததை விட அதிகமாக வந்திருக்கு. எப்படி பார்க்குறது? இல்லை, இந்த முடிவு என்பது பாஜக கூட்டணிக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிட் போலில் இவ்வளவு தூரம் எண்ணிக்கையை கொடுக்கப்படலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வந்து இப்படி இந்த அளவுக்கு தோக்கும், இவ்வளோ எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கல. இப்போ இந்த முடிவு சொல்லுகின்ற பாடங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான, அதே நேரத்தில் அவசியமான பாடம். ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹைப் சொல்லுவாங்கள்ல, ராகுல் காந்தியுடைய அந்த பேரணி, தேர்தல் திருட்டை பற்றிய இந்தியாவுக்கே வந்து பாடம் எடுத்த ஒரு களமாக இருந்தது. பாட்னாவில் ஆரம்பித்து பாட்னாவில் முடிந்த அந்த தேர்தல் அந்த பேரணியில் லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த லட்சக்கணக்கான பேர் எங்கே வாக்களிக்கலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை எப்படி நடந்தது? அப்போ இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்றது, பாஜக தலைமையிலான கூட்டணி, இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு முடிவுகள் தான். இப்போ இது கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களை எப்படி நம்ம அதை ஆய்வு செய்ய போகிறோம்? ஒரு 5 வருடம் ஆட்சி ஆண்டால ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. 20 வருடம் நிதிஷ்குமார் வந்து முதல்வராக இருக்கிறார், மாறி மாறி இருக்கார். அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்போ எப்படி அந்த இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டு? தேர்தல் ஆணையம் மற்ற கூட்டணி கட்சிகளை விட சொல்லப்போனால் இப்போ பாஜக ஜனதாதள் கூட்டணியோடு தேர்தல் ஆணையமும் சேர்ந்து தான் இந்த தேர்தல் நடத்தினாங்க. இப்போ அவங்க ஒரு பார்ட்னர் மாதிரி தான் நடத்தினாங்க. ஆனால் அதற்கான முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரொம்ப ஆதரவாக பாஜக கூட்டணிக்கு தான் இருந்தாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போனால் கூட, இந்த எஸ்ஐஆருடைய சம்மந்தப்பட்ட வழக்குகள் போனால் கூட எவ்வளோ ஒரு ஸ்டெஃபனாக இருந்து அவங்க வந்து தன்னுடைய இதில் உறுதியாக இருந்ததை பார்த்தோம். நீதிமன்றமுமே வந்து தடை போடலை, அந்த கேஸும் முடியலை, ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. இப்போ நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஜனதாதள் கூட்டணிக்கு சாதகமாக தான்